பகவான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. பகவான் இருக்கா, அது இவங்கெல்லாம் சொல்ல சும்மா பேசிகிட்டு இருக்காங்க வெளியில், அது வியாபாரம். அது வீட்டு உள்ள பார்த்திங்கன்னா எல்லாம் பகவான் கும்பிட்டுருப்போம். கான்செப்ட் ட்ராப் பண்ணி மகாபலிபுரத்தை கொண்டு கொடுத்தாரு. இப்படி படிச்சுட்டு இப்படி பிரித்து பார்த்துட்டு, ஆமாம் அந்த இவாளுக்குலாம் ரிசர்வேஷனை பற்றி நீ எழுதவே இல்லையே, விட்டுட்டியே. அதுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்டியானிட்டி, அப்புறம் முஸ்லீம் வல்லமெல்லாம் வந்திருக்கான். ஆல் ரோட் லீட் டு ஒன் காட் சொல்கிறான் இல்லையா, எல்லாம் சிவன் தான். பாரத தேசம் இன்றைக்கி எல்லா கண்ட்டும் நம்மளை பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு போகிறதுக்கு காரணமே நம்ம புண்ணிய பூமி. கால் வச்சா அவளுக்கு புண்ணியம் கிடைக்கும் தான் அவன் வந்துட்டு போகிறான். எல்லாம் இங்கே ஓசி டிவி சாராயம் அது இது குடிச்சுட்டு எல்லாம் யாருக்கும் இல்லை கதை பிடிச்சி விட்டுட்டா, மியூசிக்கை விட்டுட்டா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா இங்கே கச்சேரி பாடுற யாராக இருந்தால் பக்கவாத்திக்காரங்க அமெரிக்காவிலேருந்து வர்றோம். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் ஒரு சிறப்பான விருந்தினர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பேசலாம். வணக்கம் சார். தர்மத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் என்ன மாதிரியான தர்மங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணணும்? தர்மம் நான் சொல்லிட்டேன். முதல்ல வந்து கல்வி தர்மம் யாருக்காக இருந்தாலும் கல்வி கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அதுதான் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுற மாதிரி கல்வி. ரெண்டாவதுக்கு மெடிக்கல் அது ஒரு தர்மம் யாராக இருந்தாலும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தகராறு வருது, எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதில்ல. 60 வயசுலையும் மீடுறா, 70 வயசுலையும் மீடுறா, 30 வயசுலையும் மீடுறா, சில பேர் 90 வயசுல இருக்கா. அது அவளுக்கு குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதில் நம்மளால் முடிஞ்ச மெடிக்கல் ஹெல்ப் பண்ணணும். சாப்பாடு இல்லாமல் கஷ்டம் இருக்குது. அது ரோட்டி கப்படா மக்கான்மா, ரோட்டி சாப்பாடு இல்லை என்ன பண்ணுவான், பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு துணிமணி கூட இருக்காது பாவம். குளிர் காலத்தில் விரைச்சி கட்டி படுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் நிறைய பார்த்துருக்கேன். நம்மளாம் பர்த்டே என்ன பண்ணுவேன், ஒரு ரங்கு வாங்கிட்டு போய் ஒரு காலகட்டம் 6 மணிக்கு பிளாட்ஃபார்ம் அங்கே அவங்க படுத்துட்டு போத்திட்டு போவேன். அது ஒரு தர்மம், அது கொடுக்குறது. சில பேர் சாப்பாடு கொடுத்து வாங்கி கொடுத்தா சில சாப்பாடு அது பண்ணலாம். இதுதான் மெயினாக தான். வேறு தங்கத்தையான நம்மளை வீடு வாங்கி கொடுக்க முடியாது எல்லாருக்கும். இதெல்லாட்டையும் பண்ணலாம், மற்றலாட்டையும் பண்ணலாம். அது பண்ணால் அவளுக்கு திருப்தியாக இருக்கும். அது மனசை கேட்க இருக்குது. அதுக்காக நல்ல நாள் இல்லைனாக்க நம்மளுக்கு புறத்தையாருக்கு சாப்பாடு வாங்கி போடணும் அப்படிங்கிறது எனக்கு தோணும். அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் விட மாட்டேன். நான் எவ்வளோ நாள் முடிஞ்சு இது பண்ணுவேன். கோயில்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பேன். அங்கே தர்மத்துக்கு நிறைய பேர் போடுறான், சாப்பாடு போடுறான். அங்கேயே தான் பணம் கொடுத்துட்டு வருவேன். ஸோ அவன் நம்ம பேரில் அவன் சாப்பாடு போடுவான். அப்படி நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு மனசு சாத்தி இருக்கும். அதில் இந்த விஷயங்களை தாண்டி நீங்கள் பக்தி தொடர்கள்லையும் நடிச்சிட்டு வரீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு ஆடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கலைத்துறைக்கும் சின்ன திரைக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் ட்ராமாவில் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அது ஒரு டைரக்டர் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டானார். அவர் வந்து பெரிய அந்த பாலச்சந்தர்கிட்ட எடுத்திருக்காரு. பாலச்சந்தர்கிட்ட 48 ட்ராமா போட்டிருக்காரு. பாம்பே சாணிக்கான்னு பேர். பாம்பேலேருந்து இப்போ மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் சாணிக்கா ஆகிட்டார். அவர் வந்து அவர் நிறைய புராணங்கள் நிறைய எடுத்திருக்காரு. அவர் தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து நீங்கள் இந்த கர்மான்னு ஒன்று எடுத்தாலும் நீ விட்டுட்டே அது ராஜ்சேவில் வந்து தான் உங்களுக்கு அது மறுபடியும் எடுக்கலன்னு சொல்லி, இல்லை சார் யார் ப்ரொடியூசர்லாம் கிடைக்கணும், பண விஷயம் கஷ்டம் இருக்குது, இல்லை சார் நீங்கள் எடுக்க, நாங்கள் பணம் தரோம். அமெரிக்காருக்கு தமிழ் நாங்கள் பணம் தரோம் எடுக்கும் அப்படின்னு ஒன்று அவருக்கு ஒரு இதுவாயிடுது. நம்மளுக்கு சரி சொல்லிட்டு அதை ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கர்மாவை ரிவைவ் பண்ணார். அப்போ என்ன பண்ண முதல்ல ஒரு எனக்கு ஃப்ரெண்டானார். அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு நான் போட்டேன். அவரை பற்றி 2 வார்த்தை பேசினேன் வாணிமகாலில். அதுக்கப்புறம் எடுத்து இப்போ ஃப்ரெண்டாக உங்கள் வீடு பெருசாக இருக்கேன், நான் 2 நாள் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டார். அதுக்கே என் ஃபேமிலி யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன், நீங்கள் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சேன். ஷூட்டிங் ஆரம்பிச்சு, சார் நீங்கள் ஒரு சீனை டெலிக்கும் சார், சும்மா பேச்செல்லாம் வேணாம் சார் அப்படின்னு. அப்படி தான் ஆரம்பித்தேன் நான் 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி. 2 சீனை நின்றுட்டு தான் இருந்தேன். 3 சீன் நிற்பேன். அதை எடுத்து அப்போ சார் 2 டைலாக் சொல்லுங்கள் சார், ஒரே ஒரு டைலாக் சொல்லுங்கள் சார், இப்படி சொல்லி என்னை மாட்டி விட்டார். ஸோ கர்மாவில் என்ன, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து என் டாக்டர் ஆகிடுச்சு இன்றைக்கி வருவேன். அப்போ அதுக்காக இதில் நம்ம அக்ரஹாரம் இருக்கு இல்லையா, கோரி ராஜபுரம் மாயவரம், அங்கே போவேன். அப்புறம் என் டாக்டர் வந்து அந்த அக்ரஹார வாழ்க்கையை பார்த்துட்டு இந்த வீடு சாவாசல் அந்த கோயில் குளம் இதெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு அவருக்கு ஆஃப்ரிக்கா வேண்டாம், இது ஐ மீன் ஆஸ்திரேலியா வேண்டாம், நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே தான் இருக்க போய் சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் இருக்கிறோம், எனக்கு அவன் டாக்டர் தான் லைஃபே இருக்குது. அதுக்காக நானும் என்ன பிளான் பண்ணி இங்கே இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கதை இது.
அதாவது அக்ரஹாரத்தின் பெருமையை வெளிக்கொண்டு வருது, இதை கர்மா அப்படின்னு அவர் பண்ணினார். அதில் தான் நான் ஆரம்பித்தேன். அதில் வந்து இப்படி ஒரு சீன் 2 சீன் ஆச்சு. அதில் நிறைய இது நல்ல ஒரு டிமென்ஷியா இதுவாக பேஷனாக நடித்தேன். அது ரொம்ப ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதில் இந்த மகாபெரிவாய்க்கு அப்புறம் ஆயிஷா கூப்பிட்டு போனார். அப்புறம் இப்போ வந்து இந்த ரமண மகரிஷின்னு பெரிய தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அங்கே ரமணன் ஆசிரமத்துக்கு கூட போயிட்டு வந்தோம். அந்த ரமண மகரிஷியை பற்றி அவர் எப்படி வாழ்ந்தார், எதுக்கு வந்து என்ன சொன்னார், அப்படி மக்களுக்கு வரணும் அப்படி மகாபெரிவா மாதிரி அவர் ஒரு மகாரிஷி. அவர் ரமணர் பேர். அவரை பற்றி இப்போ போயிட்டு இப்போ தான் ஒரு 10 இது போயிருக்கு எபிசோட். அது வந்து அந்த சங்கரா டிவியில் ஒளிபரப்பலாம் சண்டே. அதில் நான் ஒரு ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து ரமண மகிழ்ச்சியை கொண்டு லிங்க் பண்ணி காமிக்கிறார், எப்படி ரமண மகிழ்ச்சியை எப்படி பாடுபட்டு போய்ட்டு வந்தார். அதனால் இப்படி ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியாகிட்டு ஒன்று ஆரம்பித்தேன். இப்போ கடைசியில் இப்போ ரமண மகிழ்ச்சி பர்மனெண்ட்டாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நானும் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் தானே, அதனால் இப்போது அதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். கர்மா அப்படின்ற தொடரில் நடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த கர்மா பற்றி நம்ம நேயர்களுக்காக சொல்ல முடியும்? கர்மா உண்டு. இவர் பார்க்குற கர்மா உண்டு. நம்ம நார்மலாக கர்மானா பூர்வ ஜென்மம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுவோம், அது அடுத்த ஜென்மாவில் ஆரம்பிக்கிறோம் இருக்குது. 7 ஜென்மத்துக்கு வரும்பா, நல்லதும் வரும் கெடுதலும் வரும், அது வரும்பா. ஆனால் இது வந்து அவர் இப்படி இவர் கர்மான விரண்டு பண்ணார். அந்த நம்மளோட பழைய அக்ரஹார வாழ்க்கையை காமிக்கணும். அதெல்லாம் பேருக்கு இல்லையா, எல்லோரும் அக்ரஹாரத்தை விட்டு வெளில வந்துட்டாலும் நாளைக்கு குழந்தைகள் அமெரிக்காவில் இருக்க சொன்னால் எல்லோரும் எங்கள் குழந்தைகளுக்குலாம் கிராமத்தில் போய் அக்ரஹாரம் என்னன்னு தெரியும், என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்பான். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அக்ரஹாரத்து நாங்கள் படம் அனுப்புகிறோம், நீங்கள் அக்ரஹாரத்து வந்து வாழ்க்கையை பற்றி எழுதுக்கணும். அதை ஃபுல்லாக எடுத்துருவார். நான் ஆஸ்திரேலியாவில் வர மாதிரியும் என் பொண்ணு அக்ரஹாரத்து எங்கள் சொந்தக்காரன் இருக்கிற மாதிரியும் அங்கே போய் அவத்துக்கு நான் போய் இருந்து அவங்கள அந்த பாலிடிக்ஸ்லாம் இருக்குவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதில் சால்வ் பண்ணி அதில் வந்துட்டு இங்கே இருந்துருவோம். அக்ரஹார வாழ்க்கை தான் ரொம்ப நல்ல வாழ்க்கைங்க. அதில் எல்லாத்தையும் காமிப்போம். அந்த வீடு வாசல் எப்படி பழக்கிறது, எப்படி நேமனிஸ்டாக எப்படி இருக்கிறது, கோயில் குளத்துக்கு எப்படி போகிறது, அதெல்லாம் அழகாக கொண்டு வந்தார். அதில் வந்து அதனால தான் அந்த கர்மா வந்து ரொம்ப நல்ல பாப்புலராக போச்சு. அதுதான் அவர் எடுத்தார். அவர் பாம்பே சாணிக்காக தான் கிரெடிட் போனோம். ரொம்ப அழகாக கொண்டு வரலாம். ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி அது. டுமாரோ இன்னொரு அடுத்த ஒரு 10 ஜெனரேஷனுக்கும் அது அந்த ஃபிலிம் காப்பாற்றுது. அது அங்கே போட்டு வந்து அவங்களுக்கு தெரியும், குழந்தைகளுக்குலாம் தெரியும் இப்படி தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்கா கிராமத்துக்கு. அதுக்காக அது ரெக்கார்ட் பண்ணணும்னு எடுத்தது. அதான் அந்த கர்மா. மகரிஷி ரமணரை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள். ரமண மகரிஷி அவரே தான். இப்போ மகாபிரிவா பற்றி எடுத்தோம் இல்லையா, மகாபிரிவாலும் நிறைய பண்ணியிருக்கா. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இந்த கவிஞர் கண்ணதாசன் இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து சுவாமி பக்தியே கிடையாது முன்னாடி. அதனால் வந்து ஒரு எப்போ அந்த சங்கராச்சாரி பிடிக்காது அவருக்கு. சங்கராச்சாரி பட்டிக்கு எதிர்க்க போய் பொலிட்டிக்கல் மீட்டிங் ஒன்று போட்டு சங்கராச்சாரி கண்ண பேசிட்டார். அவர் வந்து எம்ஏ சின்ன பையன் வந்து படம் எடுப்பார். அவர் கூட போயிருக்கார் இவரோட. அங்கே போய் கண்ணா பண்ணி பேசிட்டார் 14 ராத்திரி. அப்படி இவர் ராத்திரி போட்டு பேசிட்டு 12 மணிக்கு இங்கே காரில் கிளம்பி காஞ்சிபுரத்தை வெளியில் வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகி கண்ணதாசனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. இவருக்கு ஆனால் சின்னப்பதேவருக்கு பெரியவா மேலே பக்தி ஜாஸ்தி, கடவுள் பக்தி ஜாஸ்தி. தான் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகிடுது. இவனை வச்சு படம் நிறைய பாட்டெல்லாம் எழுதுணுமே, நிறைய படம்லாம் இவன் நம்பி வச்சுருக்கவே. இப்படி போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு நேராக பெரியவாக்கிட்ட போனேன். மகாபெரிவாக்கிட்ட போய் அழுது நமஸ்காரம் பண்ணி அழுதார். என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி ஆகிட்டு அவன் இது மாதிரி. அப்பா பெரியவா சொன்னார், நீ அவனை பற்றி ஒன்றும் கவலைப்படாது, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் தாத்தா தான் திருவண்ணாமலை கோயிலில் கட்டினார், அவன் அப்பா வந்து அந்த கோயிலை கட்டுறார், இவன் அப்பா தான் இந்த காஞ்சி காமாட்சி கோயில் அவர் தான் ஃபுல்லாக கட்டுறார். அவன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவன் எழுத வேண்டியிருக்கு. அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றி அவன் ரொம்ப அறிவாளி அவன். அதனால் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, இந்த வீதியை கொண்டு அவனுக்கு எடு, அவன் சரியாயிடும் அப்படின்ட்டு. அவருக்கும் இவருக்கு எடுத்து வீபதி வாங்கிட்டு வந்துட்டார். எப்படி இடுறது, அவன் நாத்திகர், அவருக்கு கண்ணதாஸ் எவன்டா கடை சண்டைக்கு வந்துடுவான். அதனால் வராமல் வந்துடும். அவருக்கு பயம் இருந்தாலும் என்ன வேணால் ஆட்டோ சொல்லிட்டு போய் ராத்திரி இட்டுட்டு போய் தாலானிக்கு அடியில் வச்சுட்டார். கிளம்புற எழுந்துட்டான். எழுந்து கண்ணாடி பார்த்தா யார் இருக்குது வீபதி வச்சுக்கிட்டு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ, நான் தான் வச்சேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உனக்காக என் பெருவாளை போய் மகாபெரிவாளை பார்த்து வேண்டிட்டேன், அதனால் எனக்கு பெரியவாரை காப்பாற்றிட மாட்டேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உனக்கு நம்பிக்கை இல்லை நீ விட்டுரு. அழுதாராம். அழுதுட்டு என்னை நீ உடனே அழிச்சுன்னு போங்க மகாபெரிவாட்ட. 2 பேரும் பண்ணியும் மறுநாள் கிளம்புற போய் நமஸ்காரம் பண்ணி அழுதாராம். நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கோ. நீ அதெல்லாம் இருக்குடா, எல்லாம் உனக்கு ஒன்றாகாது, நீ இந்த மாதிரி புத்தகம்லாம் எழுத வேண்டியிருக்கு, நீ எல்லாம் போய் எழுது, அப்பாலாம் காமாட்சி கோயில் வச்சுருக்கா, உனக்கு அந்த பூர்ண அனுகிரகம் இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் எழுத. அது இன்றைக்கி எழுதினார் கண்ணதாசன். என்ன சொல்லியிருக்கார்,
நான் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கோ, நான் எழுதுனதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். ஒரு 8ஆவதோ 6ஆவது தான் படிச்சிருக்கார். ஆனால் வேதத்துள்ளெல்லாம் போய் புறநானூறு அந்த அகநானூறுலாம் படித்து அதுலேருந்து சினிமா பாட்டில் எழுதி ஒவ்வொருத்தரும் அதை ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறா. அவ்வளோ அறிவாளிங்க தான் இருக்கும்போது எவனுக்குமே தெரியல. இன்றைக்கி அவர்லாம் கடவுள் போட்டுறான் அவரை. அவரே சொல்லியிருக்கார், நான் எழுதினதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் இறந்து போயிட்டார். எங்கள் வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி அவர் வீடு இருந்தது டி நகரில். அவர் பர்சனலாக எனக்கு தெரியும். அவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கேன், நான் அவர்கிட்ட கூடயே இருந்திருக்கேன். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய இதில் வரவாருன்னு அப்போ எனக்கு சின்ன வயசு தெரியாமல் போச்சு. எதுக்கு சொல்கிறேன், பகவானை பற்றி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பகவான் இதெல்லாம் ஒரு ப்ரூஃப்னு சொல்லலாம், எடுத்துக்காட்டுதில்ல. அதனால் பகவான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. பகவான் தான் இருக்கார். அது இவங்கெல்லாம் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க வெளியில், அது வியாபாரம். அது வீட்டு உள்ள பார்த்திங்கன்னா எல்லாம் பகவான் கூப்பிட்டுருப்போம். எல்லாம் அதான் உண்மை. பொய் சொல்கிறாங்க எல்லோரும். யாருமே இது எதிர்க்கிறதே கிடையாது. இல்லை ஆன்மீக விட்டார் இந்தியா நீ பாரத தேசம் இருக்கிறதே ஆன்மீகனால் தான். மகா பெரியவர் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவரை பற்றியும் மகா பெரியவாங்கிறவர் அதான் சொன்னேன். மகா பெரியவர் இது ஒரு காரணம் சொன்னேன் இல்லையா. அதேமாதிரி கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் ட்ராப் பண்ணுறச்சே அவர் சரணாலய கிருஷ்ணசாமி இருந்தார், பெரிய பேரிஸ்டர் எல்லாம். அவர் தான் இந்த கான்ஸ்டியூஷன் ட்ராப் பண்ணி மகா பெரியவர்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. இப்படி படிச்சுட்டு இப்படி பிரித்து பார்த்துட்டு, என்னப்பா எங்கிட்ட கொண்டு கொடுக்குறேன், எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி, நீ லாயர் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியும். இல்லை பெரியவா நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு கொடுங்க. சரி காலம்பரம் வந்து வாங்கிட்டு போகணும். காலைல 8:30 மணிக்கு திரும்பி போனாராம். ஆமாம் அந்த இவாளுக்குள்ள ரிசர்வேஷனை பற்றி நீ எழுதவே இல்லையே, விட்டுட்டியே அடிப்பட்டாராம். சரளாடி படிக்கலே சொல்லிவிட்டு அப்போ ஒரு கிளான்ஸ் பண்ணி பார்த்துட்டு பெரிய டிஃபெக்டை நோட் பண்ணியிருக்கு. சரி அதை எடுத்து அதை படி மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது, அந்த ரிசர்வேஷனுக்கு அவளுக்கு போட்டுரும், அதை விட்றாத அப்படி சொல்லி அனுப்பிச்சாராம். எதுக்கு சொல்கிறேன், பகவானோட இது ஒரு அசோசியேஷன். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் சொல்கிறாரு. அதனால் அவருக்கு இந்த ஒரு பக்தி, அவருக்கு இது சொன்ன அவர் ஒவ்வொரு இதில் சொல்கிற இன்னொரு கதை நிறைய இருக்குது. அவரை பற்றி சொல்லணுன்னா ஒருத்தர் வேத கோஷம் வீட்டை பண்ணிட்டு இருக்கான். ஒரு வயசான ஒருத்தர் இருந்திருக்கு. வேதம் எல்லோரும் சொல்லிட்டுருக்கா. அவர் முடியல, உடம்பு தெரியல, மனசுலேயே சொல்லலை. இவன் பார்த்துட்டே இருக்கா. அவர் சும்மா உட்காந்துருக்கேன் வேதம் படிக்கல நினச்சிட்டு எல்லாருக்கும் சம்பாதிச்சு கொடுத்துட்டு விஷயத்தில் கொடுப்பான். பணம்லாம் கொடுத்து அவர் கொண்டு போய் கொடுக்கல. சரி சக்கரமங்களாக கொஞ்சம் கொடுக்குறேன் கேட்டுருக்கேன். அது இதே ஒரே சொல்லவே இல்லை. வேதமே வேணும், சும்மா தானே உட்காந்து உனக்கு என்ன சக்கரை பண்ணி வேண்டி கிடக்கு திட்டான். அவர் நேராக எங்கேயும் போய் பக்கத்தை திருவிடை மருதூர் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் எனக்கே இந்த மாதிரி ஒரு அல்ப சந்தோஷம் இது ஆசையை கொடுத்தேன். எனக்கு உடம்பு சரியில்லாம பண்ணிவிட்டே நீ இந்த சக்கரமாக ஆசை கொடுத்து என்னை இழிவுபடுத்திட்டானே. எனக்கு இதை விட நான் உயிரை விட்றதே நல்லதுக்கிட்டு அங்கேயே உயிரை விட்டுட்டேன். மறுநாளைக்கு என்ன பண்ணுறேன், மகாபெரியவர் பார்க்க போயிருக்கோம். பெரிய பார்க்க மாட்டேன்ட்டு படா வெளில போ, நான் உன்னை பார்க்க முடியாது. அப்புறம் அதுதான் நான் என்ன பண்ண சொல்லுங்க, ஏன் நீ பார்க்க மாட்டேன், நீ இது மாதிரி எனக்கு ஒரு உங்கள் இவ்வளோ கனமாடிகள் நீ போய் சொன்னியா, அவர் போய் திருவிடை வருதில் போய் பாரு, கோயிலில் பார்த்து அப்புறம் என்ன வந்து பாரு. இவன் பார்த்து அவர் செத்து போயிட்டார். அப்போ சொல்லி அப்போ தெரிஞ்சுதான் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் இருக்கேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் சொல்லியிருக்கேன். அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாரு, யார் மகாபெரியவருக்கு தெரியும். அதாவது தெய்வத்தோட பிறவியவர், அதான் ரெப்ரசன்டேட்டிவ்மா, அதுதான் அவரோட எமிசேரியவர் லார்ட் சிவாவோட இவர். அதுமாரி ஒவ்வொருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி, அப்புறம் முஸ்லீம் அவெல்லாம் வந்திருக்கான். எல்லாருமே மகாபெரிய ஆல் ரோட் லீட் டு ஒன் காட் சொல்கிறான் இல்லையா, எல்லாம் சிவன் தான். இந்த மாதிரிலாம் கீழே பின்னாடி வரான். இவெல்லாம் அவர் பரமாத்மா, இவெல்லாம் என்ன சொல்கிறது தேவாத்மாக்கள். இவன் எல்லாருமே அப்படி தான். இவன் அவளுக்கு பவர் இருக்கு இல்லைன்னு சொல்ல. பட் தே ஆல் பிலாங் டு ஆல் ஒன் காட். சிவன் கீழே வர்றது தான், அதுதான் உண்மை. இதுதான் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தான் பிரம்மகுமாரிக்கு ஒரு அவுட்ஃபிட் இருக்குது இங்கே 487 கண்ட்ரியில் இருக்குது. அவள் சொல்லிருக்கா, அவகிட்டே நான் கற்றுட்டேன். நான் இருந்தேன் அவன்கிட்ட ஒரு 2 மாதம் ஸ்கூலுக்கு மேலே படித்தேன் அவன்கிட்ட. அவள் எனக்கு 4 மணி 6 மணிக்கு கிளாஸ் எடுப்பான். அதுவும் இந்த கதையெல்லாம் சொல்லிருக்கா. உண்மை அதான், பகவான் இருக்கார், ஆன்மீகம் அழியாது. பாரத தேசம் இன்றைக்கி எல்லா கண்ட்ரியும் நம்மளை பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு போகிறது காரணமே நம்ம புண்ணிய பூமி. கால் வச்சா அவளுக்கு புண்ணியம் கிடைக்கும் தான் அவன் வந்துட்டு போகிறான். அதான் உண்மை. கலைத்துறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? கலைத்துறைக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கர்நாடிக் மியூசிக் மற்ற மியூசிக்கெல்லாம் நம்ம எல்லாம் அமெரிக்கா ஆல் ஓவர் இல்லை டிசம்பர் சீசன் எல்லாம் வருவாள். ஃபுல்லாக ஹோட்டல்லாம் கிடைக்காது. எல்லாம் இது ஒரு மாதம் 15 நாள் கச்சேரி, 15 நாள் டான்ஸ்,
எல்லாம் ஒரு மாதம் இங்கே வந்து உட்காந்துருப்பான், ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவான். இப்போ ஒரு 10 வருஷமாக என்ன இருக்குன்னா, இப்போ கிளீவ்லண்ட் 6வது நடக்கிறது, நம்ம எல்லாம் அங்கே போய் செட்டில் ஆகிட்டோம் இல்லையா, எல்லோரும் அங்கே குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குறா, மிருதங்கம் சொல்லி. போன தடவை போயிருந்தேன், நான் 2 வருஷமாக போயிட்டுருக்கேன். அங்கே போனபோது பார்த்தா 200 குழந்தைகள் மிருதங்கம் கற்றுக்கிறது, 250 குழந்தைகள் வயலின் கற்றுக்கிறது, 250 குழந்தைகள் கர்ஜினா கற்றுக்கிறது. எல்லாம் போட்டி. எல்லாம் அங்கே கிளீவ்லண்ட் சுந்தரம் இருக்கார், அவர் அங்கே போய் எல்லாம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறார். அங்கே எல்லோரும் வந்து பாடுறான். இவன் இங்கேருந்து 200 பேர் அழிச்சுன்னு போகிறார். இப்போ என்ன எடுத்து கொஞ்ச நாள் போனால், இப்போ இந்த நம்ம ஊரை பாருங்கள், எல்லாம் இங்கே ஓசி டிவி சாராயம் அது இது குடிச்சுட்டு எல்லாம் யாருக்கே இல்லை கதை பிடிச்சி விட்டுட்டா, மியூசிக்கே விட்டுட்டா. இங்கே இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய வாத்தியாரெலாம் அங்கே போகிறான். அங்கே போய் குழந்தைங்க கற்றுக் கொடுத்துட்டு ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறேங்கிறான், அங்கே போய் கற்றுக் கொடுக்குறேன், அங்கே போய் பாடுறான். அங்கெல்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது, பணம் நிறைய கொடுக்குறான். இல்லை அதனால் இங்கே அங்கே இருக்க கதை சொல்லிக் கொடுக்குறான். அதான் நான் ஒரு தடவை மீட்டிங்கில் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன்னா இங்கே கச்சேரி பாடுறா யாராக இருந்தால் பக்கவாத்திக்காரங்க அமெரிக்காவிலேருந்து வரணும், அந்த அளவுக்கு ஆகிட்டு போன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ தேஞ்சின்னு வந்துருக்கு கர்நாடக மியூசிக், அந்த ஒரு சங்கீதம், அந்த கலைங்கிறத நம்ம தான் ப்ரையாரிட்டி முதல்ல சொன்னோம். 4 ரன்னர்பா இங்கிலீஷில். இன்றைக்கி வந்து எனக்கு பயமாக இருக்குது. அதே மாதிரி பாரு, நம்ம இதில் யூரோப்பில் வந்து அவன் குடி வச்சுட்டு வேதுக்கு ருத்ரம் கற்றுக்கிறான். இப்போ பஞ்சகஞ்சம் கட்டிட்டு உட்காந்துட்டு ருத்ரம் சமக்கம் எல்லாம் அவன் கற்றுக்கிறான். நம்மளுக்கு ருத்ரலாம் போயிடுது, அவங்க கற்றுக்குறாங்க. ஆஸ்திரேலியாவில், யூரோப்பில் டான்ஸு லேடிஸ்லாம் நம்ம மாதிரி குழந்தைகள் மாதிரி பரதநாட்டியம் கற்றுக்குறான். இங்கேருந்து அவங்க அங்கே போய் கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு, எவ்வளோ பேர் கற்றுக்குறான். இங்கெல்லாம் தேஞ்சின்னு போயிட்டுருக்கு நம்ம இந்தியா மெட்ராஸில். சென்னையில் மெட்ராஸ் தான் உண்டு. இது எல்லாம் இதுக்கெல்லாம் ஃபோர் நம்ம தான். இப்போ எல்லாம் தேஞ்சின்னு போயிட்டுருக்கு. 20-25% இருக்குது, அவ்வளோதான் வழிய. இவன் எல்லாம் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஃப்யூச்சரில். அதுதான் எனக்கு ஒரீடாக இருக்குது. அதை ரிவைவ் பண்ணணும். இதை வந்து அந்த கல்ச்சரை வந்து நம்ம வந்து சென்னையில் கொடி கட்டி பறக்கணும். அது மறுபடியும் அதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம். மொத்தம் எல்லோரும் ஒத்துழைக்கணும், எல்லோரும் சேரணும். எல்லோரும் அதுவும் ஒரு படிப்பு, ஒரு படிப்பு. காலேஜ் ஸ்கூல் படிக்கிறதோ இல்லை, அது தனியாக இது ஒரு எவ்வளோ பேர் இருக்கா. இண்டிபெண்ட் டான்சர்ஸ் இருக்கா, இண்டிபெண்ட் சிங்கர்ஸ் இருக்கா, எல்லாம் அதுவும் தனி கலை. அதுவும் ஒரு சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் தான் எல்லாருக்கும் பாட்டு வருமா, எல்லோரும் டான்ஸ் வருமா. சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் தான் வரும். படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதுவும் முக்கியம். தெரியுதில்லை, எல்லாம் டைவர்ட்டட் பர்வர்ட்டட் ஆகிட்டா எல்லோரும். வருத்தமாக இருக்குது. நிறைய பயனுள்ள தகவல்களை எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.